இந்த வீடியோவை வழங்குவோர் 85 ஆண்டுகள் பாரம்பரியம் மிக்க எஸ்விஎஸ் நிறுவனத்தின் கேப்பை மாவு கம்பு மாவு. வணக்கம். மதுரை சித்திரை திருவிழா தொடங்கி இன்றைக்கு 8ஆம் நாள். இன்றைய நாள் மிக முக்கியமான நாள். என்ன காரணம் அப்படின்னா, மதுரை யாருடைய பட்டணம் அப்படின்னு கேட்டால் பெண்ணரசி ஆளுகின்ற மீனாட்சி பட்டணம். இந்த பெண்ணரசியாக அங்கீகரிக்கப்பட்டு பட்டமேற்கும் நாள் இந்த நாள் தான். அம்பிகை எவ்வகையான அழகோடு வருகிறார் என்பதை திருவிளையாடல் புராணத்தை எழுதிய பரஞ்சோதி முனிவர் இவ்வாறு குறிப்பிடுகிறார். செழியர் பிரான் திருமகளாய் கலைபயின்று முடிபுனைந்து செங்கோல் ஊச்சி முழுதுலகம் சயங்கொண்டு திரைகொண்டு நந்திகணம் முனைப்போர் சாய்த்து தொழுகணவர்க்கு அணி மணமாளிகை சூட்டி தன்மகுடம் சூட்டி செல்வம் தலைவுற தன் அரசளித்த பெண்ணரசி அடிக்கமலம் தலைமேல் வைப்பாம். இது ஆண்டுதோறும் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. மலையத்துவச பாண்டியனுக்கும் காஞ்சனமாலா என்கின்ற பாண்டிய அரசிக்கும் மகளாக தோன்றியவள்தான் தடாதகை பிராட்டி என்கின்ற மீனாட்சி, அங்கையர் கண்ணி. பிராட்டி என்ற பெயர் அவளுக்கு இருக்க காரணம் என்ன அப்படின்னா, அவருடைய அந்த பெயரை வச்சு தான் இன்றைக்கி கூட விராட்டிபத்து அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அது மீனாட்சி அம்மன் கோயிலுக்கான அந்த நிலங்களெல்லாம் அங்கே இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதே போல் அச்சன்பத்து, அதான் அச்சம்பத்துங்கிறது பல்கலைக்கழகம் போகிற வழியில் 2 ஊர் இருக்குது. அச்சன் என்றால் மீனாட்சி சுந்தரராகிய சொக்கநாதராகிய அவர் எம்பெருமான், அச்சனுடைய பத்து அவர்களுக்கான சொத்து, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இந்த மீனாட்சி அம்மை ஆண் வாரிசு மன்னனுக்கு இல்லாத காரணத்தால் அவளே பெண்ணரசியாக பட்டமேற்கிறாள். உலகத்திலேயே பெண்ணரசியாக பட்டமேற்ற அந்த பெருமையை உடைய தேசம் நம் மதுரை. இந்த நாளில் கோயிலில் உள்ளுக்குள்ளேயே அந்த ஒரு சுற்றி வந்து தக்கார் கருமுத்து கண்ணன் அவர்களுக்கு பட்டம் கட்டப்பட்டு தலையில் வந்து இதெல்லாம் கட்டி கையில் செங்கோலை ஏந்தி அதை கொண்டு வந்து அம்பிகை கையில் கொடுப்பாங்க. மீனாட்சி அம்பை அதை கையில் பெற்றுக்கொள்வாள். அப்போ அவங்க அணிஞ்சிருக்க ஆடை இருக்குது பாருங்க, அடையப்பா, அது மாதிரி ஒரு அழகு வேணும் பார்க்குறோம். 6 கால் பீடம் இருக்கக்கூடிய அந்த அமர்கின்ற அந்த அரச பீடம் 6 கால் பீடம். அதே போல் ரத்ன மாலை, ராயர் கிரீடம். ராயருங்கிறவர் நாயக்கர் வம்சத்தில் வந்த ஒரு அரசர். அவர் கட்டின கோபுரத்தில் ஒன்று தான் பாதியிலே நின்று போச்சு, அது ராயர் கோபுரம்னு பேர். இப்போ 6 கால் பீடத்தில் ரத்ன வடமலை மாலை அணிந்து ராயர் கிரீடத்தை அணிந்து கொண்டு கையில் செங்கோல் ஏந்தி வேப்ப மாலையை சூடிக்கொண்டு அமர்ந்திருப்பாள் மீனாட்சி. வேப்ப மாலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூவேந்தர்கள் தமிழ்நாட்டை ஆண்டார்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக முற்கால சேர சோழ பாண்டியர்கள், பிற்கால சேர சோழ பாண்டியர்கள் என்று வருகிற போது ஒவ்வொருவருக்கும் ஒரு மாலை உண்டு. சான்றாக பாண்டியருக்கு வேப்பம்பூ மாலை. நல்லா கவனித்து பாருங்கள், இந்த விழா நடக்கிற காலம் ஏப்ரல் மே மாதம். இப்போ தான் வேப்பம்பூ பூக்கும். வேப்பம்பூ மாலை தான் பாண்டியனுக்குரிய மாலை. வேம்புதலையாத்தர் நோந்தால் எகம் அப்படின்னு நெடுநல் வாடை என்கின்ற நூல் கூறும். அதில் பாண்டிய மன்னனுக்குரிய மாலை பற்றி சொல்லப்படுது. சோழர்களுக்குரிய மாலை ஆத்திப்பூ மாலை, சேரர்களுக்குரிய மாலை பனம்பூ மாலை. பாருங்கள், சேரர்களுக்கு பனம்பூ மாலை, சோழர்களுக்கு ஆத்திப்பூ மாலை, பாண்டிய மன்னர்களுக்கு வேப்பம்பூ மாலை. அந்த வம்சத்தில் வந்தவள் ஆதலால் மீனாட்சிக்கு வேப்பம்பூ மாலை சூட்டி கையிலே கிரீடம் கொடுத்து 6 கால் பீடத்திலே அமர்ந்து தன்னுடைய ஆட்சியை தொடங்குகிறார். பிறகு இரவு சொக்கநாதரோடு பவனி வருகின்ற காட்சியை நீங்கள் பார்க்கலாம். பட்டாபிஷேகம் ஏற்கிற போதுங்கிறதுலாம் சாதாரணமாக நினச்சி பாருங்கள். பிரிட்டிஷ் ராணி இந்தியாவினுடைய அரசியாக எப்போது பட்டம் சூட்டி கொண்டார் அப்படின்னு கேட்டால், கிழக்கிந்திய கம்பெனியினுடைய ஆட்சி முடிவடைஞ்சு 1856 நடந்த சிப்பாய் கலவரத்துக்கு பிறகு
விக்டோரியா மகாராணியை இந்தியாவினுடைய பேரரசியாக பட்டம் சூட்டி கொண்டாடுறாங்க. அதுபோல் இந்தியாவினுடைய அரசிகளில் ஒவ்வொருத்தரையும் பற்றி சொல்லலாம். இங்கே வந்து வீரமங்கை வேலுநாச்சி, வடநாட்டில் ஜான்சி ராணி லட்சுமிபாய், இன்றைக்கி கூட இங்கிலாந்தினுடைய பிரதம மந்திரி பார்க்குறோம் தெரசா மே, அதே போல் வங்கத்தினுடைய பிரதம மந்திரியாக இருந்த அந்த முஜிபுர் ரஹ்மானுடைய மனைவி அவர்கள். இப்படி ஒவ்வொருத்தரையும் நம்ம பார்த்துட்டே போகலாம். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க. இந்த பெண்ணரசியினுடைய தொடர்ச்சிக்கு மூல காரணமாக இருந்த பெண்ணரசி யார் என்று கேட்டால் மீனாட்சி அம்மை தான். மீன் என்ன செய்யுமா, முட்டையிட்ட பிறகு அடைகாற்பதில்லை. அது தன்னுடைய கண்களால் இந்த முட்டையை பார்த்துக்கிட்டே இருந்தால் அது குஞ்சு பறிக்குமா. கண்களால் நமக்கு அருள் செய்பவள் மீனாட்சி. பாண்டிய மன்னனுடைய கொடியில் இருப்பது ரெட்ட மீன்கள். அப்போ கொடியிலே மீனை உடையவன், கழுத்திலே வேப்பம்பூ மாலை உடையவன், அவனுடைய மகளால் பிறந்த பாண்டிய இளவரசியாகிய மீனாட்சி பட்டமேற்று கொண்டு நமக்கெல்லாம் அருள்பாலிக்கின்ற நன்னாள் இந்நாள். இந்த அற்புதமான காட்சி இன்று மாலை நடைபெற இருக்கிறது. அத்தனை பேரும் சென்று பார்க்கணும். பட்டாபிஷேகத்தினுடைய சிறப்பை நீங்கள் பார்க்கணும். இறைவனுடைய அருளால் உலகத்தையே ஆளுகின்ற அந்த எம்பெருமாட்டி நம்மையும் தன்னுடைய அருளால் காப்பாள் என்று நாம் நம்புவோம்.